Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஆளும் திமுகவிற்கு தற்போது முக்கோண தலைவலி ஒன்று ஏற்பட்டுள்ளது. திமுக எதிர்பார்க்காத தலைவலி அது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 59ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவங்கூரைச் சேர்ந்த 34 வயது இளைஞர் மரணமடைந்துள்ளார். விஷச்சாராய விவகாரத்தில் இதுவரை 12 பேரை கைது செய்துள்ளனர் சிபிசிஐடி போலீசார். இன்று காலைதான் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பவம் தொடர்பாக மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஐயாசாமி, தெய்வாரா என்ற இருவரை கைது செய்திருக்கிறது சிபிசிஐடி போலீஸ். சிவகுமார், கதிரவன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி 59ஆக உயர்ந்த நிலையில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுபோக கல்வராயன் மலையில் சிறப்பு அதிரடி படையினர் 2வது நாளாக ஆய்வு செய்து வருகின்றனர். கள்ளச்சாராய ஊழல்களை கண்டுபிடித்து அழிக்கும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. சத்தியமங்கலம், பவானி ஆகிய இடங்களில் உள்ள முகாம்களிலிருந்து கல்வராயன் மலைக்கு விரைந்துள்ளனர் போலீசார். கள்ளக்குறிச்சியை அடுத்த கோமுகி ஆற்றங்கரை நந்தவனம் பகுதியில் கள்ளச்சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இந்த விவகாரம்தான் இத்தனை மரணங்களுக்கும் காரணம். இதில் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம், மாதவச்சேரி பகுதியில் விற்பனை செய்த பாக்கெட் சாராயத்தை சிலர் குடித்திருக்கின்றனர். இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம்தான் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது. உள்ளூர் போலீசாருக்கு தெரிந்தே கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஆளும் திமுகவிற்கு தற்போது முக்கோண தலைவலி ஒன்று ஏற்பட்டுள்ளது. அது திமுக எதிர்பார்க்காத தலைவலி. முதல் விஷயம், ஆளும் திமுகவிற்கு எதிராக அதிகாரப்பூர்வமற்ற முக்கோண கூட்டணி ஒன்று உருவாகியுள்ளது. அது நாம் தமிழர், அதிமுக, விஜய் கூட்டணி. 2, இதில் நாம் தமிழர், அதிமுக, விஜய் என 3 பேருக்கும் நல்ல வலுவான ஐடி விங் உள்ளது. 1 ரசிகர்கள் மற்றும் ஐடி விங், மற்ற 2 அரசியல் ஐடி விங். அடுத்ததாக இதில் விஜய் ஐடி டீம் ஏற்கனவே பல மோசமான சண்டைகளை பார்த்த டீம், எளிதாக ட்ரெண்டிங் செய்து பழக்கப்பட்ட டீம். அடுத்ததா தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பிளஸ் அதிமுக பிளஸ் நாம் தமிழர் கூட்டணி உருவாகலாம் என்று அதிமுக ஆதரவு ஆலோசகர்கள் சிலர் தெரிவித்து வருகின்றனர். முக்கியமாக நாம் தமிழரை கூட்டணிக்கு அழைக்கலாம். இதன் மூலம் திமுக கூட்டணிக்கு பதிலடி கொடுக்கலாம் என்று அதிமுக ஆதரவு ஆலோசகர்கள் சிலர் தெரிவித்து வருகின்றனர். அடுத்து 1, எடப்பாடி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் தன்னை சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக முன்னிறுத்தியுள்ளார். சுணங்கி போயிருந்த அதிமுக ஐடி விங்கை இது தட்டி எழுப்பி உள்ளது. அடுத்ததாக திமுகவிற்கு 2026 சட்டசபை தேர்தல் கண்டிப்பாக எளிமையாக இருக்காது என்று எடப்பாடி டஃப் கொடுத்திருக்கிறார். இனி திமுக வைக்கும் ஒவ்வொரு அடியும் தீ மிதிக்கிற மாதிரி கவனமாக வைக்க வேண்டியுள்ளது. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.